ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். காலையில குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காதுல பட்ஸ் விட்டு கிளீன் பண்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாமலே பாக்ஸா வீட்ல வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையில ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. காதுல அடிக்கடி பட்ஸ் போடுறதுனால இயர் ட்ரம் ஃபெயிலியர்ல ஆரம்பிச்சு பிரெயின் டியூமர் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸ் நாம எதுக்காக யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த காலகட்டங்கள்ல காட்டுக்குள்ளதான் வீடுங்கெல்லாம் இருந்துச்சு. நிறைய மரங்களை அழிக்காமலே வச்சிருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் காதுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சுங்களாம். குழந்தைங்க இதனால பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. இந்த பூச்சிங்கள் எல்லாம் காதுக்குள்ள இருந்து வெளியே நீக்கிறதுக்காக தான் பட்ஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த பட்ஸ் நாளடைவுல நம்மளோட டாய்லெட்ரீஸ்ல ஒண்ணா ஆயிருச்சு. குளிச்சு முடிச்ச பிறகு பட்ஸ் எடுத்து நோண்டாதான் காதுக்குள்ள இருக்கிற அழுக்கோ இல்ல தண்ணியோ வெளியே வருதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் மூக்குல இருக்க துவாரங்களை கிளீன் பண்றது கூட பட்ஸ் விடுறதா நம்ம பாத்திருக்கோம். இந்த பட்ஸை முற்றிலும் மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணாங்க. இது டாக்டர்ஸோட அனுமதி இல்லாம நாம யூஸ் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. உங்க காதுல ஏதாவது அடப்பு இருக்குது, இல்ல காது அரிக்குது, இல்ல காதுல தண்ணி போன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு இஎன்டியை தான் பார்க்கணும். நீங்களா போய் ஒரு பட்ஸ் எடுத்து நோண்டக்கூடாது. இந்த பட்ஸை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றதுனால உங்களோட காது செயல் இழக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்க பட்ஸ் போடுறதுனால இருக்கிற வேக்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்கு முடியாம இன்னும் உள்ள போய் அடைச்சிக்கும். இது காதுல இருக்க ட்ரம்மை பாதிக்கும். இதனால உங்களுக்கு காது கேட்காம போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி நீங்க அடிக்கடி பட்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பின்னங்காது வலிக்க ஆரம்பிக்கும். அது காது வலி கிடையாதுங்க, பிரெயின்ல ஏற்படுற வலிதான். நீங்க காதை போட்டு ரொம்ப குடையிறதுனால அங்க இருக்க நுண்ணிய டிஷ்யூக்கள்லாம் சேதமடையும். இந்த நுண்ணிய டிஷ்யூக்கள் எல்லாமே பிரெயினோட கம்பைன் ஆனது. அதனால உங்களுக்கு மூளை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது பிரெயின்ல கட்டி, சிஸ்ட், அப்புறம் பிரெயின் டியூமர், இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது அவசியமானு பாத்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு பட்ஸை வீட்டுல வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு காலத்துல பட்ஸை வீட்டுல வாங்கி வச்சது காரணம், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல டைரக்டா கை வச்சு மருந்து போடக்கூடாது. முக்கியமா தீக்காயத்துக்கு. அதுக்கு இந்த பட்ஸ்ல இருந்து மருந்தை எடுத்து அந்த காயத்துல அப்ளை பண்ணுவாங்க. இதுக்காக மட்டுமே தாங்க வீடுகள்ல பட்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இது தெரியாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை காது குடைஞ்சுக்கிட்டு இருக்கும். சோ இந்த கெட்ட பழக்கத்தை இன்னையோட விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேளை வேக்ஸ் அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க இஎன்டி டாக்டரை பாக்குறதே ரொம்ப நல்லது. பட்ஸ் ஒரு பக்கம் இருக்க, சில பேரு வாட்டர் வாஷ்லாம் பண்றாங்க காதை. வாட்டர் வாஷ் பண்றதுக்கு இது என்ன காரா பைக்கா? தயவு செஞ்சு காதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அதுதான் நம்ம உடம்புல இருக்க சாஃப்டஸ்ட் பார்ட். அதுல நீங்க கையை வச்சு ஃபோர்ஸா ஏதாவது பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு ஆளாவீங்க.